James & Covin year-end big sale. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் சார் இது ரொம்ப ஆட்டம் ஆரம்பிக்கும்னு சொன்னது செல்வி தான். 2 முதலமைச்சர்கள், ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர், எல்லோரும் 70 வயதை கடந்தவர். ஆனால் பம்பரமாக தேர்தல் களத்தில் சுத்துகிறத பார்க்கணும். பதினெட்டு வயசு கீழே இருக்கிற எல்லாருமே விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க. அது திமுக காரங்க வீட்டிலே இருப்பாங்க, பிஜேபி காரங்க வீட்டில் இருப்பாங்க, ஏடிஎம்கே. அதான் இப்போ பிரச்சனை. விஜய் சார் கூட இருக்கிறவங்களுக்கு விஜய் சாருக்கு நான் மட்டும்தான் நிற்பேன்னு ஒரு கும்பல் நிற்கிது இல்லையா? அந்த கும்பல் ஸ்டாலின் ஐயா இருந்தார். காங்கிரஸ் பிரிந்து போகுன்றார்கள். இழுத்து பிடித்து சிரித்து வந்து அப்படி அரவணைத்து இப்படி அரவணைத்து கிட்டத்தட்ட 20 கட்சிகள் ஜெயிக்கிறது தோக்கிறது அர்த்தது. கடகராசி அவர் கூட பேசுறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. கத்துவாரா, திட்டுவாரா, கோவப்படுவாரா, மூட விட்டாவாரா, நீச்சபங்க ராஜயோகம் வேற. ஒரு சினிமாவிலே அவர் ஒரு கேரவனுக்குள்ளே. இவருடைய ஜாதகப்படி கூட இருக்கவங்கனால இவருக்கு கண்டிப்பா ஆபத்து வரும். இனி கூட துர்மரணங்கள் வரும். இன்னும் வர வாய்ப்பு. ஆமா, கண்டிப்பா வரும். துர்மரணங்கள் ஏன் வராது? வரும். அவர் வீட்டை விட்டு கிளம்பினாவே. இப்ப இவருக்கு சட்டசபைக்குள்ள நுழையிறதற்கான ஜாதகம், சட்டசபை எல்லா சபையும் நான் சொல்லிட்டேன். கூட இருக்கிறது ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணாம சட்டசபை எப்படி கிடைக்கும்? வெண்ணெய் திரண்டு வந்து விட்டது, எல்லாமே திரண்டு வந்துடுச்சு. பானை உடையாமல் பார்த்துக்கொள்வது யார் செய்யும்? இன்னைக்கு அகில இந்த பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் கூட்டணி வைக்கிறது, அகில இந்த காங்கிரஸ் கட்சி எல்லா இடத்துலையும் கூட்டணி வைக்கிறது. நான் வைக்க மாட்டேன் என்றது எப்படி? விழலுக்கு இழுத்த நீர் தான். அது உங்களுக்கு அது தெரியும். இந்த தேர்தலில் அதனுடைய இம்பேக்ட் தெரியும். தேர்தல் களம் என்பது பியூராக ஒரு யுத்த களம். அவரோட ராசி அமைப்புன்னு இருக்கும்ல சார், சீமான் அவர்களினுடைய ராசி அமைப்பு. அவர் தான் ராசி அமைப்புக்கு அவர் இந்த வாட்டி அதுக்கு வருத்தப்படுவார். கண்டிப்பாக வருத்தப்படுவார். விஜய் சார் வருத்தப்படுவார், சீமான் சார் வருத்தப்படுவார். ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நம்ம எல்லாரின் மனதிற்கும் மிகவும் பிடித்த ஒரு ஜோதிடர், யதார்த்த ஜோதிடர் செல்வி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ பொதுவாக நம்முடைய தமிழக அரசியலில் புதிதாக வந்திருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம் பல சிக்கல்களை அவங்க சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த 2026 அரசியல் தாவேகாவுக்கு எப்படி இருக்கும்? விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது 2 விஷயங்க. விஜய் சார் இது ரொம்ப ஆட்டம் ஆரம்பிக்கும்னு சொன்னது செல்வி தான். விஜய் சாருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வேறு கட்சியில் இருந்தாலும் புரட்டாசிலேருந்து விஜய் சாருடைய இது பண்ணோம். ஆனால் விஜய் சாருடைய நிறைய துக்கங்கள் நடக்கும், அதெல்லாம் நடந்துக்கினே இருக்குது. ஏன் நடக்குது? அவர் கூட இருக்கவங்க விஷயத்தில் பார்த்துக்கணும். அரசியல் என்பது இன்றைக்கி நல்லா யோசிக்கணும். 2 முதலமைச்சர்கள், ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர், எல்லோரும் 70 வயதை கடந்தவர்கள். ஆனால் பம்பரமாக தேர்தல் களத்தில் சுற்றுகிறத பார்க்கணும், யோசிக்கணும். எவ்வளோ வேலை பண்ணுறாங்கன்னு யோசிக்கணும். விஜய் சார் இருக்கிறதுலே ஃபேமஸ், மக்கள் ஈர்ப்பு. ரஜினி சார் எப்படி சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி விஜய் சார் சினிமாவில் ஒரு பெரிய இதுதான், ஆளுமை, ரசிகர்கள் படை. அதில் குறிப்பாக இளைஞர்கள் படை. அவங்க இளைஞர்களில் புதுசு 18 வயசு ஆனவங்கள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. 18 வயசு கீழே இருக்கிற எல்லாருமே விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க. அது திமுக காரங்க வீட்டிலே இருப்பாங்க, பிஜேபி காரங்க வீட்டில் இருப்பாங்க, ஏடிஎம்கே. அதான் இப்போ பிரச்சனை. எல்லாமே இருப்பாங்க. ஆனால் விஜய் சார்கிட்ட நிறைய கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்தாங்க. யார் யார்? செங்கோட்டையன் வந்தார், ஒரு எக்ஸாம்பிள். நிறைய ஆளுமை மிக்க நிறைய தலைவர்கள்லாம் சேர்ந்தாங்க. கூப்பா கிருஷ்ணன், அப்படி இப்படி நிறைய பேர். ஆனால் இவர்கள்லாம் முன்னிலைப்படுத்தலை. ஏன்னா இவங்களாம் நிறைய தேர்தல்களில் பார்த்தவங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியும் தேர்தல்னால் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நெட்வொர்க்கிங் தெரியும். ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. செங்கோட்டையன் என்றால் என் நண்பருக்காக சொல்லலை, அவருடைய ஆளுமை. 40 வருஷமாக நான் இந்த பாலிட்டிக்ஸில் தெரிஞ்சவனால் ஒரு சந்து கூட தெரியும். எந்த இடத்துல வேன் வந்தால் ஜெயலலிதா அம்மா நிற்கணுன்றது அவர் தெரியும். கரெக்டாக ஸ்டூல் போடுவார் அங்கே. அந்த வேன் அங்கே நின்று பேசிட்டு போகும். அது ஒரு பாயிண்ட். 234 தொகுதியிலையும் பாயிண்ட் தெரிஞ்சவர் யாருன்னா செங்கோட்டையன். அப்போ பார்த்துக்கோங்க, குக்கிராமம் வரைக்கும். ஸோ இவங்கக்கிட்டலாம் அந்த பவர் பிரித்து கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா இவருடைய வண்டி நேரம் பிரச்சாரம் ஜகாபாபான்னு போக முடியும். அதெல்லாம் இவர்களுக்கு ஒரு செட்டப் கிடையாது, ஒரு வழக்கறிஞர்கள் டீம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் கிடையாது, ஒரு இது கிடையாது. நல்ல ஒரு, அதாவது
யாருக்குமே கிடைக்காத மக்கள் ஆதரவு, மக்கள் சக்தி, மக்கள் வந்து பைசா இல்லாமல் ரெடியாக இருக்கிறான் ஓட்டு போடுறதுக்கு. ஆனால் அந்த ஓட்டு போடுறதுக்கு கேண்டிடேட்ஸை ரெடி பண்ணுறது. கேண்டிடேட்ஸில் வலிமை மிக்கவர்கள் வேணும். கண்டிப்பாக தேர்தல் வந்து பயம் வரும். தேர்தலில் வலிமை மிக்கவர்கள் வேணும். ஜெயலலிதா அதை எம்ஜிஆர் காலம் கிடையாது, 77 கிடையாது, 2026 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பாருங்கள். 86, 96, 2006, 2016, 2026, 50 வருஷம். 50 வருஷம் பின்னோக்கி போகக்கூடாது, 50 வருஷம் முன்னோக்கி வரணும். எந்தெந்த கேண்டிடேட்லாம் இனி வந்து நாமினேஷன் பண்ணி நாமினேஷன் விட்ரா வாங்கிட்ட பிறகு எந்தெந்த கேண்டிடேட்லாம் எனக்கு வேணான்னு ஓடுறாங்கன்னு தெரியாது. ரசிகர் மன்றம் ஸ்ட்ராங். விஜய் சாரது ரசிகர் மன்றம் 25 வருஷமாக இருக்கிறவங்க எல்லாம் ஸ்ட்ராங். ஆனாலும் ஒரு 20 பேர் 30 பேர் மாற்றுக் கட்சிக்காரர்களை கூப்பிட்டு அவர்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் பிரித்து இந்நேரம் வண்டி போக வேணாமா? ஏன் அந்த தொய்வு? அங்கே தொய்வு தான். அந்த தொய்வு வந்து நிர்வாகம் மாட்டிக்கிச்சு. எலெக்ஷன்ன்றது ஒரு பெரிய விஷயம். அவங்கவுங்களுக்கு கொடுக்கணும், பிரித்து கொடுக்கணும். விஜய் சார் கூட இருக்கிறவங்களுக்கு விஜய் சாருக்கு நான் மட்டும்தான் நிற்பேன்னு ஒரு கும்பல் நிற்கிது இல்லையா? அந்த கும்பல் ஏன் ஒரு அண்ணாமலைக்கு இவ்வளோ ஷைன் ஆனார்? தனித்துவம் எப்படி? இண்டிவிஜுவாலிட்டி எப்படி? ரோடில் இறங்குவது, மக்களோடு இறங்குவது, கூட இருக்கிறவங்க யார் சொன்னாலும் கேட்கறது கிடையாது, அவருக்கு பிடித்ததை செய்கிறது. அதனால தான் ஆல் இண்டியாவை திரும்பி வச்சது. அவருக்கு என்ன இருக்குது? வசீகரம் இருந்ததா? அவர் தேர்தல் இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஐபிஎஸ்ஸாக ஒரு ஊரில் எஸ்பியாக இருந்தார். அப்போ வர்றதுக்கு முன்னாடி எதாவது இருந்ததா? சோஷியல் மீடியாவில் இருந்தார்? அப்படி கிடையாது. ஒரு டெய்லி பேப்பர் படிக்கிறது, இன்ஸ்டாவில் அப்பப்போ அப்டேட் பண்ணுறது, அவரே டைப் பண்ணுறது, அவரே போடுறது, நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, எல்லா டிபேட்டுக்கும் போய் அவர் உட்கார்றது, எந்த கேள்வி கேட்டாலும் அசராமல் பாலிங் பார்க்குறது, டெய்லி பத்திரிகையாளர்களை சந்திப்பது. அதனால் சினிமா இல்லை, எந்த கவர்ச்சியும் இல்லை. ஒரே மனிதன் 4 வருடத்தில் அவ்வளோ பேசப்பட்டார். ஏன் பேசப்பட்டார்? எல்லாத்துக்கும் ஆளுமை வேணும். நயினார் வந்தார், ஷார்ட் பீரியடில் வந்தார், பிளவுபட்டிருந்த எல்லா கட்சி எல்லாம் சேர்த்தார், இறங்கினார், கூட்டணி இப்போ பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி ஏற்படுத்தினார். கரெக்டாக அதே ஸ்டாலின் ஐயா இருக்கார், நயினார் ஐயா பண்ணார், எடப்பாடி ஐயா பண்ணார், இறங்கினார். பிடிக்காதவர் இருந்தாலும் டிடிவியை அரவணைத்தார், கூட்டணி கொடுத்தார், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தார், இருக்கிற எல்லாரையும் சேர்ந்தார். அவர் பிரச்சாரம் மயிலாப்பூர்லேருந்து ஆரம்பித்து அவர் வண்டி கிளம்பிடுச்சு. ஸ்டாலின் ஐயா இருந்தார். காங்கிரஸ் பிரிந்து போகின்றார்கள், இழுத்து பிடித்து சிரித்து வந்து அப்படி அரவணைத்து இப்படி அரவணைத்து கிட்டத்தட்ட 20 கட்சிகள். ஜெயிக்கிறது தோக்கிறது அர்த்தது. எவ்வளோ பிரச்சனைகள் கட்சிக்குள்ளே மாணிக்க தாக்கூர் எல்லாம் அவங்களை போட்டது காங்கிரஸ்காரர்களை நம்பினால் இதுதான். அது அடுத்த விஷயம், அது அடுத்த பஞ்சாயத்துக்கு வரேன். ஆனால் ஜோதிடத்தில் இல்லை, நான் சொல்கிறது ஒரு ஆளுமை. சாரிஷ்மா அந்த முதல்வர் என்ற பேர் வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவ விதித்தார். இப்போ அடுத்தது அவர் வண்டி, இன்றைக்கி நம்ம பேசுகிறது என்ன, சனிக்கிழமை, அவர் வண்டி மண்டையிலேருந்து டேக்கப் ஆகிட்டு அவர் கிளம்ப ஆரம்பிச்சிருவார். தொகுதியில் போயிடுவாங்க வேட்பாளர்கள். இங்கே வேட்பாளர்கள் இல்லை, அங்கே போக முடியல, சிட்டிக்குள்ளே போக முடியல. ஏன் போக முடியல? அதிகாரிகள் மீது ஏன் சொல்லணும்? அதிகாரிகள் மீது எதுக்கு சொல்லணும்? பப்ளிக்கை ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்க. விஜய்க்கு இல்லாத செல்வாக்கா? ப்ரெஸ் இடத்துல வந்து நான் இது மாதிரி நாளையிலேருந்து இந்த வீட்டிலேருந்து நான் கிளம்ப போகிறேன், நான் பிரச்சாரத்துக்கு போக போகிறேன், என் வண்டியில் போக போகிறேன், ஒரு ஏரியாவும் நான் நின்று கும்பிட்டுன்னு தான் போக போகிறேன். தமிழ்நாடு காவல்துறை தேர்தல் கமிஷனர், தமிழ்நாடு காவல்துறை தலைவர் எனக்கு எல்லா பாதுகாப்பும், மக்களுக்கு வரக்கூடிய பாதுகாப்பும் எல்லாமே கொடுக்கணும். எந்தெந்த பாயிண்டில் நிற்கணுமோ நான் ரெடியாக நின்று பேசுகிறது இருக்கு. நடுவில் நான் எங்கேயுமே பேச மாட்டேன். சொன்னால் நான் கொடுக்க மாட்டாங்களா? என்ன பண்ணுவாங்க? ஒரு லீடர் அவர், தாவேக்கான்ற ஒரு கட்சிக்குடைய லீடர் அவர் இறங்கணும். ஏன்னா அவருடைய ராசியில் கடகராசி. அவர் கூட பேசுகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. கத்துவாரா, திட்டுவாரா, கோவப்படுவாரா, மூட விட்டாவாரா? நீச்சபங்க ராஜயோகம் வேறு. ஒரு சினிமாவிலே அவர் ஒரு கேரவனுக்குள்ளேயே இருந்துட்டு ஷார்ட் ரெடியான ஒன்று தான் வெளியிலே வருவாங்க. அது வரைக்கும் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றது ஒரு விதி. சினிமா விதி வந்து அரசியலுக்கு செல்லாது. எனக்கு நண்பர் தான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய நல்ல ஒரு நேரம், இவ்வளோ பெரிய ஏற்கனவே நிறைய கருத்து கணிப்புகள், அந்த கணிப்புகள்லாம் அவருக்கு நல்லா இருக்குன்னாலும் ஓட்டு வந்து வெல்றதுக்கு வந்து இவங்க தானே பண்ணணும். கூட இருக்கவங்க எல்லாருமே விலகி போய் நிற்கிறாங்களே. சார், இவருடைய ஜாதகப்படி கூட இருக்கவங்கனால இவருக்கு கண்டிப்பாக ஆபத்து வரும். இனி கூட துர்மரணங்கள் வரும். இன்னும் வர வாய்ப்பு? ஆமாம், கண்டிப்பாக வரும். துர்மரணங்கள் ஏன் வராது? வரும். அவர் வீட்டை விட்டு கிளம்புனாவே துர்மரணம் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கூட இருக்கவங்க செட்டப் பண்ணுறாங்கல்ல. செட்டப்னா அந்த
ஆர்கனைசேஷன் சரி கிடையாதுல்ல, பாயிண்ட் கரெக்ட் சரி கிடையாது, இது கிடையாது, ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். அவர்கள் ரசிகர்கள் உயிர் கொடுப்பார்கள், என்ன பண்ணுறது? இன்னுமே அந்த தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை வராம ஒரு நடிகர் அப்படிங்கிற அந்த ஒரு அப்படி மோகம் கிடையாது. தானே அவர் கொண்டாடப்படக்கூடியவருங்க, நடிகராக தானே கொண்டாடுறாங்க. எம்ஜிஆர் அந்த காலத்து வரைக்கும் நடிகராக தானே, எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்த பிறகு கூட அவர் நடிகராக தானே அவரை கொண்டாடினாங்க. எப்பவுமே தலைவர் தான் அவங்க. சினிமாவில் இருந்தாலும் அவர் தலைவர் தானே. இப்போ ரஜினி சார் இருக்கார், நடிகராக கொண்டாடல, தலைவர் தானே கொண்டாடுறாங்க. சரி, இப்போ இவருக்கு சட்டசபைக்குள்ள நுழையிறதற்கான ஜாதக சட்டசபை எல்லா சபையும் இங்கே நான் சொல்லிட்டேன், கூட இருக்கிறது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணாமல் சட்டசபை எப்படி கிடைக்கும்? வெண்ணெய் திரண்டு வந்து விட்டது, எல்லாமே திரண்டு வந்துடுச்சு. பானை உடையாமல் பார்த்துக்கொள்வது யார் செய்யணும்? அவங்க தான் செய்யணும். ஆமாம், 9 வேறு இப்போ சனி இருக்குது. 9 சனி, சூரியன், செவ்வாய், தேர்தல் நேரம், நல்ல நேரம் அவருக்கு. ஏப்ரல் 23 சித்திரை, அவருக்கு சூரியன் அப்போ 10 இருக்கிற நேரத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக பேர் புகழெலாம் கிடைக்கும். ஆனால் அது பெரும் வெற்றியாக கிடைப்பதற்கு இன்னும் தேர்தலுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? 22 நாள் இருக்கு. அதில் வேண்டாம், 20 நாள். அந்த 20 நாளுக்கு 234 தொகுதி இருக்குது. 234 தொகுதி போக முடியுமா? அவர் ஒருத்தர் தான் லீடர். பிஜேபியில் நிறைய லீடர்கள் இருப்பாங்க, ஏடிஎம்கேயில் நிறைய லீடர்கள் இருப்பாங்க, திமுகவில் அவ்வளோ லீடர் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே திமுகவில் வந்து நிறைய பிரபலங்கள், ஸ்டாலின் சார் இருக்கார், உதயநிதி சார் இருக்கார், கனிமொழி அம்மா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க லீடர்ஸு. எல்லாரும் அவங்களாம் இறங்கிடுவாங்க. எடப்பாடி ஐயா இருக்கார், வேலுமணி ஐயா இருக்கார், அவங்களாம் அவங்க பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்க. இப்போ சென்னை பார்த்தா ஜெயக்குமார் பார்த்துப்பார். ஒரு ஏரியாவில் திமுகனா அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க அந்த இவங்க பார்த்துப்பாங்க, மந்திரிகள் பார்த்துப்பாங்க. 50 வருஷமாக இருக்கக்கூடிய ஃபீல்டு அவங்களுக்கு தெரியும், எந்த வட்டம் எந்த இதுன்னு உட்கார்ந்த இடத்துல தெரியும். கண்டிப்பாக. இப்போ விஜய் சார்கிட்ட இருந்ததில் 2-3 பேர் தான் அந்த இதில் தெரிஞ்சவங்க. அவங்கெல்லாம் பதுங்கி இருக்காங்கல்ல. இப்போ அவங்க வேறு தேர்தல் நின்றுட்டாங்கன்னா மொத்தமாக கவனிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஏரியாவில் தானே அவங்க சுற்ற முடியும். இப்போ செங்கோட்டையன் தேர்தல் நின்னார்னா அவர் கோபியை சுற்றின்னு வருவார், விஜயை சுற்றின்னு வருவார். ஸோ அதனால தான் முதல் கோணல் முற்றும் கோணல். பெரிய எதிர்பார்ப்பு 20%, 25% ஜெயிப்பார், எல்லாம் சென்னையிலே ஜெயிக்கக்கூடியது. ஆனால் கண்டிப்பாக பெரிய ஓட்டு பிரிவார், நிறைய ஓட்டுகள் பிரியும். சரி, இப்போ 1971 தேர்தலுக்கு அப்புறம் வந்து திமுக தொடர்ந்து ஆட்சி அமைக்கலை அப்படிங்கும் பொழுது இந்த தடவை திமுக மறுபடியும் அதாவது மக்களுக்கு சேவல் செய்தால் திருப்பி வர்றது தான். மக்களுக்கு சேவை செய்கிறது, வர்றது வராது போகிறது. நான் தான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தேர்தல் கணிப்பு கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் எப்போ கொடுக்குறேன்? ஏப்ரல் 14 முடிஞ்சோன்னா 15 வாங்க, நான் கொடுத்துறேன். யார் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் நானும் தான் வாவலோடு இருக்கேன் பார்த்துக்கிறது. சார், அந்த ஒரு விஷயம் எல்லாருமே உங்களை கொண்டாடுறது அப்படிங்கிறது ஒரு கட்சி சார்ந்த நபராக இருந்தாலுமே பொது பலன் இதுதான் நடக்கும் அப்படின்னா அதை ஆணித்தரமாக சொல்கிறது அப்படி எனக்கு ஜோதிட மூலியமாக தானே எனக்கு மக்களை தெரியும். கண்டிப்பாக ஜோதிடனால தானே செல்வி வந்து எல்லாரும் மக்கள் கொண்டாடுறாங்க. நான் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். கட்சியில் நான் தான் பேசுவேன், எங்கள் கூட்டணி தான் ஜெயிக்கும், என்டிஏ தான் ஜெயிக்கும்ன்ட்டு நான் பேசுவேன். எடப்பாடி ஐயா தான் முதல்வராக வருவாருன்னு நான் பேசுவேன். அது கட்சியில் டிபேட்டில் நான் பேசுவேன். அது இப்போ மேடையிலலாம் எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் போய் அங்கே தான் பேசுவேன். எங்களுக்கு தான் வலிமையான கூட்டணி பேசுவேன், புள்ளி விவரங்கள் பேசுவேன், ஊழலை பற்றி பேசுவேன், அதை பேசுவேன், இதை செய்வோம், மக்களுக்கு அதை செய்யலன்னுவேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசுவேன். நிறைய லிஸ்ட் இருக்குது, 101 விஷயம் இருக்குது. 101 நாமாவளி சொல்கிற மாதிரி 101 குற்றச்சாட்டுகளை எங்களால் வைக்க முடியும். அதை நாங்கள் அந்த சமயத்தில் பார்த்துக்குறோம். ஆனால் தேர்தல் கண்டிப்பாக நான் ஐபிசிக்கு கொடுக்குறேன். வந்துடுங்க, ஏப்ரல் 15 வந்துடுங்க, கூத்துறேன். சரி, இப்போ கூட்டணி சார்ந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த கூட்டணியில் இன்னும் மாற்றங்கள் ஏதாவது வர்றதுக்கு அதான் ஏப்ரல் 14 வரைக்கும் வரலாம். நிறைய விஷயம், அதாவது நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ண பிறகு கூட, நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சிக்கல் வருதுன்னு தெரியாது. 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் நம்ம வெயிட் பண்ணணும். நிறைய பிரச்சனைகள், நிறைய பேர் வந்து வேறு கட்சிக்கு போய் சேர்றது, விஜய் கட்சிக்கு நிறைய பேர் சேர்றது, பிடிக்காதவர்கள்லாம் போகிறது, காங்கிரஸ்லேருந்து போகிறது, அதுலேருந்து போகிறது, இதுலேருந்து போகிறது, நம்ம எதுவுமே இருக்கலாம். இப்போ யார் வேட்பாளர்கள் இன்றைக்கி டிஎம்கேல போட்டிருக்கலாம், இன்னைக்கு வெளியாயிருக்கு போட்டிருக்கலாம், அதில் போட்டிருக்கலாம், ஏடிஎம்கேல போட்டிருக்கலாம். அந்த வேட்பாளர்கள் மாற்றங்கள்லாம் வரும். வேட்பாளரில் திடீர்னு பிஜேபிக்கு வேறு வேட்பாளர்கள் கொடுக்கலாம், பிஜேபிக்கு ஏடிஎம்கே வேறு தொகுதிகள் கொடுக்கலாம், இல்லை ஏடிஎம்கேக்கு வேறு தொகுதி பிஜேபி கொடுக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கலாம், திமுக கொடுக்கலாம், காங்கிரஸ் கொடுக்கலாம், திருமாவளவன் ஜி கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு. சார், இப்போ பொதுவாக தேர்தல் தேதி அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல சார், நம்ம ஜோதிட முறை அப்படிங்கிறது ஒரு எல்லாம் கரெக்டுங்க. பட் இப்போ கிரகம் நிற்கிற சரியில்லை. தேதி 23 மே 4, அது அப்புறமே பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன், 14க்குள்ளே என்ன நடக்கும்ன்றது தான் நான் வெயிட் பண்ணுறேன்றேன். என்னென்ன நடக்கும், இன்னும் அணுகுண்டு அடிக்கிறானா, இன்னும் பிளாக் பண்ணுறானா, தேர்தல் நடக்குமா, அதெல்லாம் பார்க்கணும்ல. கண்டிப்பாக சார்.
சரி, இப்போ ரஜினி அவருமே வந்து ஜனநாயக போர் வரும் பொழுது நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. 30 வருடத்துக்கு ஒரு தடவை வரலாறு மறுபடியும் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது தான். எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்து விட்டோம், தேர்தல் இது. நான் என்ன சொன்னேன், ரஜினி அரசியலுக்கு வருவார், கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவர் ஏன் போனார்னு ரஜினிகிட்ட கேட்கணும். நான் ரஜினி கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆவார்னு நான் சொன்னேன்னா என்கிட்ட கேட்கணும். நான் ரஜினி கட்சி ஆரம்பிப்பார், அரசியலுக்கு வந்தே தீர்வார்னு வந்தார். பொருளாளராக ஒருத்தர் போட்டார். நான் அப்போவே கேட்டேன், எல்லாம் பேசுகிறீங்களே, திட்டுறீங்களே, ஒரு கட்சி ஆரம்பிக்காத ஒரு கட்சிக்கு யாராவது பொருளாளர் போடுவாங்களா? ஒரு கட்சியே இல்லாத கட்சிக்கு எதுக்கு பொதுச் செயலாளர் போடுறாங்க? ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல், ஒரு கம்பெனி இல்லாமல் டைரக்டர் போட முடியுமா? ஸோ எல்லாமே நாங்கள் வந்து செய்து ஒப்புதலுக்காக அனுப்பி விட்டோம்னு யார் சொன்னது? அர்ஜுனமூர்த்தி. ஸோ அவர் வேலையை அவர் பண்ணார். அவரை சும்மா இல்லாமல் யாரோ ஒருத்தர் தேவையில்லாமல் சுரண்டை இழுத்துட்டு இப்போ அதுக்கு அவரே மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை. ஏன்னா ஆளுமை மிக்கவர்கள். விஜய் சாருக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரும் பொறுப்புகள், பெரும் பவர். கடகராசி, அஷ்டம சனி விலகிடுச்சு, அவரது நீச்சபங்க ராஜயோகம், அவரை கதவு தட்டுனது கூட்டணிக்கெல்லாம் நிறைய கட்சிகள். அதை வந்து அவர் வந்து ஏன் ஏற்றுக்கலைன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் ஏற்றுக்காத போனதுக்கு கூட இருக்கவங்க தான் நான் காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஜாதகத்தில் அவர் தேடி போல, அவரை தேடி நிறைய பேர் வந்தார்கள், நிறைய தலைவர்கள் வந்தார்கள், நிறைய கட்சிகள் வந்தது. ஆனால் அவ்வளோ நல்ல வாய்ப்புகள் வந்துட்டு அவர் அது சரியாக என்னை பொறுத்த வரைக்கும் கிராப் பண்ணி அதை வந்து அவர் உருவாக்கலை. விஜய் சார் பெரிய லெவலுக்கு வர்றது உருவாக்கலை. கமல் சார் வந்து ஒரு தனக்கு வந்து கிடைச்ச தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு ஒரு 2 சீட்டு வந்து திமுக சின்னமே இருக்கட்டும். ஆனால் இவர் கூட அவ்வளோ நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் நீதி மையத்துக்காக ராத்திரி பகலும் சொத்தெல்லாம் விற்றுட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க வேறு, வாங்கி கொடுத்துருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது வந்து நீங்கள் பப்ளிக்கில் விட்டுறேன். எப்பவுமே ஒரு வாய்ப்பு கிடைக்கிறச்சு அந்த வாய்ப்பை கிராப் பண்ணுறவங்க தான் இந்த உலகத்தில் நிற்பார்கள். கண்டிப்பாக. தவற விடுபவர்கள் சரித்திரத்தில் பேசப்படுவதில்லை. அதை சரியாக பிடிக்கக்கூடியவர்கள் தான் சரித்திரம் பேசும். ஜெயலலிதா அம்மையாருக்கு எவ்வளோ கலைஞருக்கு, ஸ்டாலின் சாருக்கு, காங்கிரஸுக்கும் அவர்களுக்கும் எவ்வளோ கருத்து வேற்றுமை, ஜெயலலிதாவுக்கு விஜயகாந்த் அம்மாவுக்கும் எவ்வளோ கருத்து வேற்றுமை, கலைஞருக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ கருத்து வேற்றுமை, ஸ்டாலின் சாருக்கும் வைகோக்கும் எவ்வளோ கருத்து வேற்றுமை. ஆனால் தேர்தல் வந்தால் எல்லோரையும் அரவணைத்து கூட்டணியை வைத்து எதிரிகளை சந்தித்து வெற்றி காண்பது தான் அரசியலை தவிர அரசியலில் ஒரு கை ஓசை கேட்காது, வீணாக போகும். நம்பி வந்தவர்கள் தெருவில் விடப்படுவார்கள். இது எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ இந்த தேர்தல் முடிஞ்சோடனே என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சார், நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானண்ணனுக்கும் தான் என் நண்பர் அவர். ஸோ அவர் வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார், தன்னுடைய ஆளுமையை கொண்டு வந்துட்டார். போராடி கிட்டத்தட்ட அவர் தமிழ்நாடு அரசியலில் வந்து இன்றைக்கி பெரும் ஒரு சக்தியாக 9% மேலே அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணவர். ஆனாலும் இருங்க, அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இன்றைக்கி அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் கூட்டணி வைக்கிறது, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எல்லா இடத்துலையும் கூட்டணி வைக்கிறது. நான் வைக்க மாட்டேன் என்றது எப்படி? விழலுக்கு இழுத்த நீர் தான். அது வந்து உங்களுக்கு அது தெரியும். இந்த தேர்தலில் வந்து அதனுடைய இம்பேக்ட் தெரியும். அப்புறமா வந்து ஓட்டு போடாத மக்களை திட்டி பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கி கூட்டணி யார் பலம் என்பது தான் முக்கியம். ஸோ ஒரு கை ஓசை வந்து அரசியல் என்பது பெரிய கடல். 40 ஆண்டு காலம் நான் பார்த்துருக்குறேன், சர்வே பண்ணியிருக்கேன் எல்லாரோடையும். அதில் நிறைய பேரோட நண்பர்கள் எனக்கு தெரியாத நண்பர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் நீங்கள் பார்ப்பீங்க, தேர்தல் காலம் என்பது பியூராக ஒரு யுத்த காலம். சார், அவரோட ராசி அமைப்புன்னு இருக்கும்ல சார், சீமான் அவர்களினுடைய ராசி அமைப்பு, அவர் தான் ராசி அமைப்புக்கு வந்து அவர் இந்த வாட்டி வந்து அதுக்கு வருத்தப்படுவார். கண்டிப்பாக வருத்தப்படுவார். விஜய் சார் வருத்தப்படுவார், சீமான் சார் வருத்தப்படுவார். பங்குனி மாதம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு யுத்த காலம். தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே அதுக்குள்ள நிறைய தப்பு நடக்கும், அது மன வருத்தங்கள்லாம் வரும். அதை பார்த்துட்டு பிறகு தான் நம்ம பேசணும். நிச்சயமா. வாழ்த்துக்கள். அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி சார். James & Covin Year-End Big Sale.
VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.